இந்தியா முழுசும் லாரி ஸ்ட்ரைக்கர். லாரி அப்ப ஐயோ சாமி 1 மணி நேரம் சொன்னாங்களே, மணி 2 மணி நேரம் ஆயிடுச்சே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு. அப்பதான் ஒருத்தர் பக்கத்துல உள்ள சொல்றாரு, இந்த பக்கத்துல மரம் ஏற்ற லாரி ஒண்ணு இருக்கு, இப்போதைக்கு அதுல ஏற்றி நம்ம ரமணாசிரமத்துக்கு போயிடலாம். போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து மறுநாள் பெங்களூருக்கு லாரிய ஏற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி போய் லாரியில ஏற்றி கொண்டு போய் விட்ட நேரம் ராத்திரி 1 மணி ஆச்சு. கரெக்டா 1 மணி. சாமி சொன்ன வார்த்தை வந்து எந்த இதுவும் இதாகாது அப்படிங்கிற இதை வந்து கணேசன்னா வந்து அவருடைய வார்த்தைகள்ல இத ஒரு கேசட்டா விட்டுருக்காரு. அந்த சேனல் பேர் வந்து யோகி ராஜசுரகுமார் ஃபார் 1 and all. அதுல 45வது எபிசோட்ல அவரே இத ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லுவார். நீங்க எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மிஷினை ஏற்றி கொண்டு போனோடனே அந்த மிஷின் பேரு ஸ்பீடோகிராபிக்ஸ். அது செய்யற கம்பெனியே நம்ம ஜனார்தனன் ஐயாவுடைய இது பக்கத்துல தான். அந்த மிஷினை தூக்கிட்டு போய் வச்சு உடனே அங்கிருந்து ஃபோர்மன் எல்லாம் வரவழைச்சு ரிப்பேர் பார்த்து அதுக்கப்புறமா அது அவங்களுக்கு ரொம்ப லாபம் கொடுக்குது. இவருக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த நேரத்துல இந்த குட்டி மிஷின் மட்டும் தப்பிச்சு தீ வச்சிருவாங்க. இவருடைய பிரஸுக்கு அந்த தமிழர் கன்னடர் பிரச்சனை வரும்போது தீ வச்சிருவாங்க. அப்போ இந்த குட்டி இந்த ஒரு மிஷின் மட்டும் தீ பிடிக்காது. தப்பிச்சு இருக்குமா சாமி தொட்டு கொடுத்து நம்ம சாமி ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அதனால அந்த மிஷின் மட்டும் தீயில இருக்காது. இந்த கடையே எரிஞ்சிடும். அந்த மிஷின் மட்டும் டேமேஜ் திருப்பி அதை வச்சு ஒர்க் பண்ணி வராது. அவங்க அதை வச்சு அதுக்கப்புறமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதனுடைய சின்ன இணைப்பா இன்னொன்னையும் அவரு சொல்றாரு. என்ன அப்படின்னா அதுக்கப்புறமா சாமிக்கு இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருந்து கணேசன்னா எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுறாங்க. அந்த மெஷினை தூக்கும் போது ரமணாசிரம பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப சொல்றாங்க, எங்களுக்கு பெரிய தலைவலியா இது இருந்துச்சு, ஆசிரமத்துக்கே ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி இருந்தது, ஆனா நீங்க அதை சரி பண்ணிட்டீங்க, உங்க குலமே துலங்கணும் அப்படின்னு ரொம்ப வாழ்த்துறாங்களாம். அதே அவருக்கு ரொம்ப இதா இருக்கு. அதுல இடையில இந்த கணேசண்ணாவுடைய அப்பாவுக்கு சாமி வந்து ஜனார்தனன் ஐயாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்களாமா. எப்படி இவங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமி வந்து சொல்றாங்களாமா, ஜனார்தனன் இந்த பிச்சைக்காரனுக்கு நண்பன் அப்படி. அதை கேட்ட உடனே அவர் எழுதுற, எனக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சு, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன்,